நமஸ்தே. இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியோட 6th டே தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போது டே 5ல் கொடுத்த ஹோம்ஒர்க்கோட ஆன்சர்ஸை பார்த்துடலாம். ஓகே, டே 5ல் நம்ம என்ன பார்த்தோம்? இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா? ஆர்டர்ஸ், இங்கே வாங்க அங்கே போங்கன்னு நம்ம எப்படி தமிழில் சொல்லுவோமோ அதே மாதிரி நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லணுங்கிறத பற்றி தான் பார்த்தோம். அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நம்ம ஹோம்ஒர்க் என்ன கொடுத்தோம் பாருங்கள். கல் தும் மேரே கர் ஆனா வாங்கன்னு சொன்னோம். இப்போது நம்ம ஆப் இந்த சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம எண்டிங் எப்படி கொடுப்போம்? ஆயே, லீஜியே, பீஜியே அப்படின்னு கொடுப்போம். மீதி எல்லாமே ஆவோ, தேக்கோ, ஜாவோ அந்த மாதிரி தான். இப்போ இங்கே ஆப் பண்ண இல்லை இல்லையா? நம்ம இந்த சென்டென்ஸை நம்ம பேசும்போது ஆப் பண்ண தொடங்கலை. அதனால் நம்ம ஒன்று தான் சென்டென்ஸை முடிக்கிறோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா தும்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுல நம்ம தேக்கோன்னு சொல்லி தான் முடிக்கிறோம். இங்கே ஆப் வந்திருக்கு. ஆப் ஜா அப்படின்னா கம்பன்னு சொன்னோம் இல்லையா? இது ஜாயியே. இங்கே பாருங்கள், எஹு காம் மத் கரோ. இங்கே ஆப் அகெயின் வந்திருக்கனால தான் நம்ம சென்டென்ஸை பேசும்போது பிஜிஏன்னு முடிக்கணும். ஓகே, இனி அடுத்து பாருங்கள், எஹுக்கால மற்ற லோன்னு தான் முடிக்கணும். ஓகே, லோ மத் லோன்னு வாங்காதீங்க, இந்த பெண்ணை வாங்காதீங்க. ஆப்னு அகெயின் வந்திருக்கனால படா அப்படின்னா ஸ்டடிங் இல்லையா? அப்போ இது சிக்காயியே. ஓகே, ஜல்தி ஆயியே, தேர் மத் கரோ, கீஜியே. ஏன் இங்கே நம்ம கீஜியேன்னு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆயிங்கிறது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டு. ரெஸ்பெக்ட்ஃபுல்லான வேர்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் நம்ம பேசும்போது ஒரு சென்டென்ஸை நம்ம முடிக்கணும். ரோஸ் சவேரே ஜல்தி உட்டோ அப்படின்னா டெய்லி சீக்கிரம் நம்ம எந்திரிக்கணும். ஓகே, உட்டோ. ஆப் யஹ் கிதாப் மத் தீஜியே அப்படின்னா வாங்காதீங்க. இங்கே அகெயின் ஆப்னு நம்ம பேசும்போது சென்டென்ஸை தொடங்குறதுனால நம்ம இந்த மாதிரி தீஜியே அப்படின்னு நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் கம்ப்ளீட் பண்ணோம். ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி தொடங்கணும், எப்படி முடிக்கணுங்கிற ஒரு ஐடியாவுக்காக தான் இந்த ஹோம்ஒர்க் உங்களுக்கு கொடுத்தேன். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். எந்த மாதிரி நம்ம தொடங்கணும், யாருக்கு எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத. ஓகே, இன்றைக்கி நம்ம 6th டே பார்க்கலாமா? 6th டேயில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா இட் குவாலிஃபைஸ் தி நவுன் ஒரு ப்ரொனவுன் இல்லையா? இங்கே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், அச்சா லட்கா, குட் பாய். இந்த பாயை நம்ம குவாலிஃபை பண்ணுறோம். அவனோட கேரக்டரை அவன் குட் பாயா பேட் பாயான்னு சொல்லி வருது இல்லையா? இப்போ குட் பாய் அப்படின்னா குட்டுக்கு அச்சான்னு சொல்லுவோம் ஹிந்தியில், லட்கானா பாய். ஸோ குட் பாய். இனி அடுத்து செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், கிரேட் மேன். கிரேட்டுக்கு ஹிந்தியில் படா, மேன் அப்படின்னா ஆத்மி. ஓகே, இந்த சென்டென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த மேனை தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? அவங்க ஒரு கிரேட் மேன். இந்த மேனை தான் நம்ம குவாலிஃபை பண்ணுறோம் இல்லையா? இனி அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், கோல்டு வாட்டருக்கு நம்ம ஹிந்தியில் பானி அப்படின்னு சொல்லுவோம். தயவு செஞ்சு இதை பண்ணின்னு மட்டும் ரீட் பண்ணிடாதீங்க. இனி அடுத்தது டண்டா அப்படின்னா கோல்டு. அப்போது கோல்டு வாட்டர் அப்படின்னா டண்டா, பானி. ஓகே, இனி அடுத்து ஃபோர்த் ஒன் பாருங்கள், குட் கேர்ளை நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அச்சி லட்கி. இப்போது குட் பாய்க்கு அச்சா லட்கான்னு சொன்னோம். ஹிந்தியில் குட் கேர்ளுக்கு அச்சி லட்கி. இனி அடுத்தது ஃபிஃப்த்து சென்டென்ஸ் பாருங்கள். இது பிளாக் கேட் இருக்கு இல்லையா? கேட்டுக்கு நம்ம ஹிந்தியில் பில்லின்னு சொல்லுவோம். ஓகே, இனி அடுத்தது பிளாக் காலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்படின்னா பிளாக் கலர்னு அர்த்தம். ஸோ காலி பில்லி. ஓகே, லால் பில்லி அப்படின்னா ரெட் கேட் அந்த மாதிரி. ஓகே, கலர்ஸ் மட்டும் நம்ம டிஃபர் பண்ணி சொல்கிறது. இப்போ காலி அப்படின்னா பிளாக்குன்னு அர்த்தம். ஓகே, இனி அடுத்தது மோட்டே ஆத்மி அப்படின்னா ஃபேட் மேன். ஆத்மி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? படா ஆத்மி, மோட்டா ஆத்மி, சோட்டா ஆத்மி அப்படின்னா ஷார்ட் மேன் அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, இனி அடுத்தது மீட்டே ஃபல். ஓகே, மீட்டே அப்படின்னா ஸ்வீட்டுன்னு அர்த்தம், ஃபல்னா ஃப்ரூட்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, ஃபல்னா என்னது? ஃப்ரூட்ஸ்.
ஓகே. ஹிந்தியில் இது வந்து ஃப்ரூட்ஸ். நோட் பண்ணி வச்சு இந்த மாதிரி படிங்க. கரம் தூத் அப்படின்னா ஹாட் மில்க். கரம் அப்படின்னா ஹாட்டு, டண்டானா கோல்டு, பானினா வாட்டர், தூதுனா மில்க். ஓகே. இல்லாட்டா நீங்கள் உங்களுக்கு பேசும்போது திடீர்னு மில்கோட ஹிந்தி வேர்ட் ஞாபகம் வரல அப்படின்னா கரம் மில்க் இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகே. இன்றைக்கி இந்த அட்ஜெக்டிவ்ஸ் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஜஸ்ட்டு 8 தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.